ரெண்டாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் நூக்கன் கார்னர் போற ஒரு லொகேஷன் ஹண்டிங் இருந்துச்சு. அதுக்கு நான் போறப்பதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து, மெடிக்கல்ல இருந்து, ரோடுல இருந்து அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஜார்க்கண்ட்ல எல்லாம் ஒரு பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன், ஒரு டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு டேபிளை விரிச்சு நம்ம ஊர்ல லாட்டரி டிக்கெட் விற்கிற மாதிரி 10 மாத்திரையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் பீகார்ல ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல கேட்டேன், ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன், அப்போ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஒரு பொண்ணு ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு இப்படி பலாத்காரம் பண்ணாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சான். இப்படி ஒரு இடத்துல இருந்தான் இந்தியாவில் இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது. நான் நம்ம ஊர்ல ஒரு வயசான பாட்டியை போய் கிராமத்துல போட்டோ எடுத்தா, எடுவட்ட நாய் அங்கிட்டு போடா இப்படின்னு சொல்ற இடத்துல எந்த அரசியல் கட்சின்னு சொல்லுங்க, அதையும் தாண்டி 50 ஆண்டு காலம் நம்மளை தமிழ்நாட்டில் வழிநடத்தின பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய அரசியல் கொண்டு நிப்பாட்டிருக்கு. பிறந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறதுல இருந்து ஒருவன் செத்து போற வரைக்கும் அவன் வளர்வதற்கான சட்டங்களை இந்த அரசாங்கம் வகுத்திருக்கு. அடுத்து அந்த பதவிக்கு யார் வந்தாலும் சரி, வராட்டிலும் சரி, ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அரசியல் பாதுகாப்பை ஒரு அரசாங்கம் வழங்கி இருக்குன்னு தோணுச்சு. என்ன ஊழல் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இதை வழங்கி இருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள இந்த அரசியலை கூர்ந்து பாக்குறப்ப இந்த உலகத்திலேயே ஜனநாயகத்தை விட சிறந்த ஆட்சி முறை எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஜனநாயகத்தை கட்டமைக்கணும்னா ஊழல் நிறைந்ததா தான் இருக்கும், ஆனா மக்களுக்கு நலன் போய் சேரும். எப்படி நலன் போய் சேரும்? எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கட்டமைப்பு தான், இந்த கட்டமைப்பை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவற விடாம காப்பாத்திக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எதிர்கட்சியை உட்கார வைக்கிறவங்களும் சேர்த்து ஓட்டு போடணுங்கிற இந்த அரசியலை ஒரு படம் சின்னதா பேசினா போதும், ஒரு வெப்சீரிஸ் சின்னதா பேசினா போதும், ஒரு லாங்குவேஜ் பேசினா போதும், நம்ம இருக்கிற பத்திரிகைகள், கலை, இலக்கியம் எல்லாமும் சேர்ந்து ஒரு மனுஷனை பொலிட்டிசைஸ் ஆக்கிட்டாவே அவன் ஒரு கட்டத்துல போய் நிற்பான். கை கால்லாம் ஒரு மாதிரி உடல் குறைபாடு கொண்ட ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு 21 வயசாயிடுச்சு. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த அம்மா ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போய் விட்டு 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 வேலை செய்யுது அப்படின்னு இந்த ஷோ முடிகிறப்ப 21 வயசு வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப அந்த அம்மாவுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. அப்ப கோபிநாத் அவர்கள் கேட்கிறாங்க, ஏமா அப்படின்னு. அவன் காலில் நிக்கணும்ல, படிச்சாதான் அவன் காலில் நிக்க முடியும். இந்த சொல்ற அரசியலை 70 ஆண்டு காலம் பெரியாரும் தொடர்ந்து அரசியலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஜீன்ல, நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய குரல்ல, நம்ம டீ கடைகள்ல, நம்ம பத்திரிகைகள்ல ஏதோ ஒரு விதத்துல புகுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை போடாம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன ஜாதின்னு கேட்காம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நினைக்கிறேன். சோ ஏதோ ஒரு விதத்துல இது ஒரு நுனி, ஒரு புள்ளி இது இந்த வெப் சீரிஸ் நகர்த்தினாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு அருமையான ஒரு களத்தை பேசுவதற்கான, ஒரு சூழலை பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் சரத் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.